ஓகே ஆகுமா? ஆகாதா? பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ம். ம். கரெக்ட்டா 5 நிமிஷம் கழிச்சு அப்பாவும், விஜய் சாரும் வெளிய ம். வந்தாங்க. ம். எங்க அப்பாவும் பிடிச்சது. வேற எதுவும் பேசல. ம். கை குடுத்தாரு. ம். கதை நல்லாயிருக்கு. நம்ம பண்ணலாம். ம். 2 வரி தான். 2 வரி தான். 2 வரி தான். ஓகே. சிலதெல்லாம் கதையில அந்த சீன் நல்லாருக்கு, இந்த சீன் நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட் நல்லாருக்கு. அந்த எதுவுமே எதுவுமே பேசல. 2டே வார்த்தை. ஓகே. அதானே வேணும் நம்மளுக்கு. ஆமா. ஆமா. அ ஒ அன்னைக்கு ஆரம்பிச்சது தான். அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஆமாமா. அதுக்கு பிறகு கதையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் சொன்னாரா? அவருக்கு ஏத்த மாதிரி? எதுவுமே சொல்லல. எதுவுமே ஏன் சொல்லல. அவரு ஓகேன்ட்டாரு. எனக்கு என்னன்னா, ம். நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கதை விஜய் சாருக்காக பண்ணல. ஓகே. பொதுவா ஒரு பொதுவா ஒரு ஆமா. மாஸ் ஹீரோவுக்கான ஒரு மாஸ் ஹீரோ, ஆக்ஷன், சென்டிமென்ட் ஒரு கமர்ஷியலோட ஒண்ணு பண்ணி வச்சது அந்த உங்களோட கதை. சாய்ஸ் அப்ப யார் வச்சிருந்தீங்க? விஜய் சார் இல்லன்னா யார் யாரு பண்ணலாம் அப்படின்னு பொதுவா வச்சிருக்கீங்க? பொதுவா அப்ப மைண்ட்ல யாரும் ஏத்தல. ம். எனக்குள்ள ஒரு ஒரு ஹீரோ அவ்வளோதான். யாரு கிடைச்சாலும் ஆமா. யார் இடத்துல அஜித் கிடைச்சாலும் ஓகே. அந்த சூர்யா டைம்ல விக்ரம், ஆமா. சூர்யா. சூர்யா கிடைச்சாலும் ஓகே. விக்ரம் கிடைச்சாலும் ஓகே. விக்ரம் சார் டைப்லாம் ஒரு ஐடியா இருந்துச்சு. ம். ஏன்னா இந்த தரணி சார் தூளெல்லாம் பண்ணார்ல. தில்லுக்கு. தில்லாம் ஸ்கிரிப்ட்ல உட்காந்துருந்தேன். ம். ஓகே. முடிச்சுட்டு ஒரு அறிமுகம் அவருக்கு அறிமுகம் தரணி சார் சொல்லுங்கன்னா கதை சொல்ல வைக்கலாம். அது ஒண்ணு ஒரு புள்ளி இருந்துச்சு. இருந்துச்சு. ஆமா.